அச்சச்சோ! உப்மாவா? அப்படின்னு சொல்லி அலறி ஓடுற 90ஸ் ஆர் 80ஸ் கிட்ஸா நீங்க? அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கீயும், கொஞ்சம் ஆயிலும் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் உளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க. இதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் வேணுமோ, கேஷ்யூவோ, பீனட்டோ இல்லை ட்ரை கிரேப்ஸோ என்னென்ன வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கறி லீவ்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அதை எடுத்து போடுங்க. அது வெந்ததுக்கப்புறம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் போட்டால் போதும். இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன் போட போகிறோம். ஆனியனை வந்து ரொம்ப ரோஸ்ட் பண்ண தேவையில்ல. லைட் ப்ரௌனிஷாக இருக்க அளவுக்கு ஆனியனை ரோஸ்ட் பண்ணால் போதும். ஆனியனும் கீயும் சேர்றப்ப தான் இதில் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஆனியன் அண்ட் கீ காம்பினேஷன் இதில் இருக்கணும். இதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ண போகிறோம், நம்ம குட்டியாக சாப் பண்ணி வச்சுருந்த சில்லிஸ் எல்லாத்தையும் போட போகிறோம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போவே சால்ட் போட்டுருங்க. ஏன்னா பன்னீர் போட்டதுக்கப்புறம் சால்ட் போட்டால் சரியாக மிக்ஸ் ஆகாது. இப்போ பன்னீரை போட்டு நம்ம 1 மினிட் மட்டும்தாங்க, ரொம்ப நேரம் கிண்டாதீங்க, ட்ரை ஆகிடும். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஹோம்மேட் பன்னீர் தாங்க. சப்போஸ் நீங்கள் ஷாப்லேருந்து பன்னீர் வாங்கியிருந்தீங்கன்னா செய்கிறதுக்கு முன்னாடி ஹாட் வாட்டரில் போட்டு அதுக்கப்புறமா க்ரம்ப் பண்ணுங்கள். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். பன்னீரில் வந்து நிறைய கால்சியம் இருக்குது. இதே ரெசிபி கிட்ஸ்க்கு ட்ரை பண்ணணுன்னா அப்படியே சில்லி மட்டும் விட்டுருங்க. மற்றபடி சேம் ரெசிபி தான்.